Okay, guys. So welcome again. ஸோ உங்களுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த செட்டப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ எல்லாமே கிளியராக தெரியும். அதை எப்படி வந்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஓகேவா? இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மந்த்ஸுக்கு இதுக்கான ப்ராக்டிஸ் பீரியட் நீங்கள் கொடுங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைம் அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் கொடுங்க, ஓகேவா? அந்த 3 மந்த்ஸுமே வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்லி ரியல் ட்ரேட். ஓகே, பேப்பர் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த விதமான எமோஷன்ஸும் இருக்காது. ரியல் ட்ரேட்ல மட்டும்தான் நமக்கான எமோஷன்ஸ் இருக்கு. ஓகே, நான் மார்க்கெட் நீங்க நீங்க லேர்ன் பண்ற இந்த டெக்னிக்கல் இந்த ஃபண்டமெண்டல்லாம் நீங்க என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் தான் யூஸ் ஆகும், ஓகேவா? நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆக போறது வந்து உங்களோட சைக்காலஜி. ஸோ அந்த சைக்காலஜி எப்படி இருக்கணும்னா, நம்மளோட ரியல் மணியில் ட்ரேட் பண்ணாதான் நம்மளோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளால எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்க முடியுது, எவ்வளவு லாஸ் பார்க்க முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, 5000 அமௌண்ட் வச்சு 5000 கேபிட்டல் வச்சு ஒரு ட்ரேடுக்கு மினிமம் நம்மளால ஒரு 10 லாட் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த 5000 கேபிட்டல்ல, ஓகேவா? ஒரு ட்ரேடுக்கு 5000 யூஸ் பண்ணுங்க, 10 லாட் எடுங்க, ஓகேவா? 10 லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட அதிகபட்ச ரிஸ்க் 10%. ஓகே, அதுக்கு மேல போக வேணாம். அதே மாதிரி மினிமம் ரிவார்டு வந்து 20%. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம அந்த செட்டப் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டை பத்தி நல்லா நிறைய பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, சைக்காலஜி. மார்க்கெட் ஓரியன்டா நம்ம உள்ள வந்தாச்சு. ஸோ மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும், மார்க்கெட்ல இருந்து பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தாச்சு. மார்க்கெட் நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சைக்காலஜி வந்து யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, ஓகேவா? அது இல்லாம மணி மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஓகேவா? ஏன்னா ரிஸ்க்கை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. இப்போ மணி ஓரியன்டா நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலா சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வந்தாச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்க லேர்ன் பண்ண இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் மட்டும் கிடையாது, நம்மளோட சைக்காலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? இதுல நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா, நம்மள நம்ம ரொம்பவே டிசிப்ளினா பார்த்துக்கணும். ஓகே, சின்ன சின்ன விஷயத்துக்கும் மார்க்கெட் இல்லாம வெளியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம ரொம்பவே டிசிப்ளின்டா இருக்கணும், ஓகேவா? அந்த டிசிப்ளின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம மார்னிங் எழுந்திருக்கிறதுல இருந்து நம்மளோட பெட்டை சரி பண்றதுல இருந்து அந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, என்னோட ரொட்டீன் நான் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். எழுந்திருக்கிற டைம், அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் கொடுக்குற டைம், ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு கொடுக்குற டைம், தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெய்லி பேசிஸ்ல ஒரு புக், ஒரு ஒரு சில ஒரு புக்கை எடுத்து ஒரு சில பேஜஸ் வந்து நான் ரீட் பண்றதுக்கு கொடுக்குற டைம். ஸோ இது எல்லாமே நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ 6 o'clock எழுந்துருச்சு மார்க்கெட்குள்ள வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஜஸ்ட் அதை சொல்றேன். 6 o'clock நான் எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சிட்டு அடுத்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் என்னோட மெடிடேஷன், ஓகே, பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் அந்த ½ hour டைம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிற டைம்,
ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் சின்ன ஒரு எக்ஸசைஸ், அதை முடிச்சுட்டு ஷவர் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, 8:00 முன்னாடி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு புக்கை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னோட மைண்ட் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஓகே, இந்த புக்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணியிருப்பேன். அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டா உள்ள புக் தான் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு புக்கை வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மேக்ஸ். ஓகே, ரொம்ப பெரிய மேக்ஸ்லாம் இல்ல. அல்ஜிப்ரா அளவுக்குலாம் பெரிய மேக்ஸ்லாம் இல்ல. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற சின்ன சின்ன மேக்ஸ். ஓகே, நமக்கு இங்க என்ன தேவை? ஒரு லாட் சைஸ்னா எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு லாட்டுக்கு எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்ணணும் நம்ம தெரியணும். தென் நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ஒரு ₹9 என்ட்ரி எடுக்கிறோம், இல்ல ஒரு ₹10 என்ட்ரி எடுக்கிறோம். அது வந்து ₹12 போகுது அப்படின்னா, அந்த 10 to ₹12 போகும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கால்குலேஷன் நீங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன மேக்ஸ்னால நமக்கு நிறைய லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த மேக்ஸ் டெய்லி பேசிஸ்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன சம்ம வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சின்ன சின்ன சம்ம வந்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் முன்னாடி வந்து உட்காரும்போது 9:00 இருக்கணும். ஓகே, அந்த 9 to 9:15 நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். யார்கிட்டயுமே பேச வேணாம். ஜஸ்ட் உங்களோட சிஸ்டம் மட்டும் நீங்க வந்து பார்த்தாலே போதும். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அந்த 15 மினிட்ஸ் நம்ம எதுவுமே மார்க்கெட்ல டச் பண்ண போறதில்ல. அது உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம 9:30க்கு மேல தான் நம்மளோட ஜோன்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் பண்ற ரொட்டீன் ஒர்க். ஓகே, இது நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து அப்படியே நீங்க உங்களுக்கு அப்ளை ஆகும். நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸ் போற பெர்சன்ஸ், இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ற பெர்சன்ஸ் அப்படின்னா, இந்த விஷயங்கள உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. தென் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். இப்போ நீங்க லைவ் மார்க்கெட்ல ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றீங்க, இல்ல ஒரு ஜோன் ஐடென்டிஃபை பண்றீங்க, இல்ல ஒரு ட்ரேட் எடுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டிசிப்ளின் நமக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டிசிப்ளின் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல்ல சொல்ற மாரியான அ ஹேர வந்து கரெக்ட்டா கோம்ப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பட்டன் போடுங்க. ஸோ இந்த மாரி டிசிப்ளின் கிடையாது. நான் சொன்ன இந்த மாரியான விஷயங்கள் தான் இந்த டிசிப்ளின்ல வரும். ஓகேவா? நம்ம ஒரு டிராஃபிக் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்றது. ஆ ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் நமக்கு டிசிப்ளின்ல வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் ட்ரேடிங்ல. ஓகேவா? தென் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். ஸோ டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட்லயா இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்லயா இருந்தாலும் சரி, ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். அது தப்பா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, அது நம்மளோட ஓன் டிசிஷனா இருக்கணும். ஓகேவா? என்னோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு அ எனக்கு அ ஹெல்ப் பண்ண ஒரு புக் என்ன அப்டின்னா, திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஏன்னா எல்லா கிளாஸ்லயுமே வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் இந்த புக்க சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த 8 டூ 8:30 டூ 9:00 நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்க, ஒரு புக் எடுக்க போறீங்க அப்டின்னா, இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற இந்த புக்க எடுத்து நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த புக் வந்து நமக்கு என்ன சொல்லி தரும் அப்டின்னா, ஆ நம்ம எந்த மாரி டைம்ல எந்த மாரி யோசிப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தரும். எந்த மாரி யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தரும். ஓகே, நம்மளோட டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களோட டிசிஷன் மேக்கிங் வச்சு தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அத எக்ஸிட் பண்ற வரைக்கும், இல்ல ஆப்போசிட்ல போகுது அப்படின்னா, அத ஸ்டாப் லாஸ புக் பண்ற வரைக்கும், நீங்க எடுக்கிற டிசிஷன பொறுத்து தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து குரோ ஆகும். ஓகே. ஸோ அத எவ்வளோ கரெக்ட்டா எடுக்கணும் அப்படிங்கிறது, அந்த புக் வந்து நமக்கு அ எனக்கு டீச் பண்ணுச்சு. ஸோ நீங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இதுல நான் சொல்ல வந்த விஷயங்கள் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரேடிங் பிளான். நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட கேப்பிட்டல் 5,000 இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. அ நம்மளோட கேப்பிட்டல் எவ்வளோ இருக்கணும்னா 5,000. நம்ம ரியல் மனில மட்டும் தான் ட்ரேட் பண்ண போறோம். அ பேப்பர் ட்ரேட்லாம் பண்ண போறதில்ல. ஓகேவா? கேப்பிட்டல் வந்து 5,000 இருக்கணும். ஸோ அந்த 5,000ல நமக்கு ஒரு நம்மளோட அதிகபட்ச ரிஸ்க் எவ்வளோ? 10% கரெக்ட்டா? என்னோட லெஃப்ட் சைட்ல நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? என்னோட லெஃப்ட் சைட்ல நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. நம்மளோட கேப்பிட்டல் 5,000. நம்மளோட அதிகபட்ச லாஸ் 10%. தென் இத வந்து நான் எப்படி குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே நீங்க என்ட்ரி எடுக்குறீங்க.
அது வந்து ஒரு 10% லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட கேபிட்டல் 2வது நாள் போய் உட்காரும்போது உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்? ₹4,500 இருக்கும். ஸோ புரோக்கரேஜ்லாம் போக இன்னும் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? நான் வந்து வெறும் இந்த 10%க்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். தென் 2வது நாள் உட்காரும்போது அந்த 4,500ல அகைன் ஒரு 10% லாஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்? வெறும் 4,000 தான் இருக்கும். ஓகேவா? உங்களோட புரோக்கரேஜ்லாம் போக இன்னும் கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க உள்ள எடுத்துட்டு வந்த கேபிட்டல நீங்க ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ட்ரேட்ல நீங்க அ எவ்வளோ வந்து நீங்க எடுக்கணும்னா 11% எடுக்கணும். நியர்லி 12% கிட்ட நீங்க எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் உங்களோட கேபிட்டல உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேவா? அட் சேம் டைம் அடுத்தது நீங்க வந்து ஒரு அ 3 டே வந்து உட்கார்றீங்க. ஸோ 3 டேவும் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த லாஸ ரெக்கவர் பண்றதுக்கு உங்களுக்கு 23% எடுக்கணும். ஓகேவா? 4த் டே வந்து உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் கையில இருக்கும்? அந்த 5,000ல ரூ. 3,500 தான் கையில இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரூ. 3,500ல இருந்து நீங்க உள்ள எடுத்துட்டு வந்த அந்த ரூ. 5,000 கேபிட்டல ரெக்கவர் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும்னா 23% வேணும். ஓகே. ஸோ இந்த வொர்ஸ்ட் கேஸ் இது. ஓகே. நமக்கு கன்டினியூஸா 3 ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து மாட்டிப்போம். ஓகே. ஸோ அந்த கன்டினியூஸா 3 ட்ரேட் லாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன்? அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. அண்ட் தென் அப்படியே பாசிட்டிவ் சைடு வருவோம். ஸோ பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அதே 5,000 கேபிட்டல் 20% உங்களுக்கு மினிமம் ரிட்டர்ன். ஓகே. நம்ம மினிமம் அந்த 20%ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல மார்க்கெட் குடுக்குறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ வந்து நீங்க ட்ரையல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ தூக்கி நீங்க டைரக்ட்டா வந்து அ உங்களோட டார்கெட்ட புக் பண்றதுக்கும், உங்களோட ஸ்டாப் லாஸ நீங்க மூவ் பண்ணி வைக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ நீங்க மூவ் பண்ணி வச்சு பழகுங்க. ஓகேவா? 20% போயிருச்சு அப்படின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ தூக்கி அந்த 20% எவ்வளோ வருதோ அதுல தூக்கி வைங்க. ஸோ அப்படி வச்சீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மார்க்கெட் நமக்கு ஒரு ஒரு பெரிய டார்கெட் குடுக்கும்போது, நல்ல ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால நான் சொல்றேன். ஓகே. ஸோ 5,000 கேபிட்டல நான் ஒரு மினிமம் 20% ப்ராஃபிட் அப்படிங்கிற மாரி வச்சிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு நம்மளோட கேபிட்டல் 6,000 கெயின் ஆயிருக்கும். ஸோ அடுத்த ட்ரேடுக்கு நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 6,000 இருக்கும். ஓகேவா? நியர்லி ஒரு ₹5,900 வரைக்கும் இருக்கும். புரோக்கரேஜ்லாம் போக. ஓகே. நான் அந்த 6,000 வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுல 20% ஓகே. அதுல 20% அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? நியர்லி அடுத்த ட்ரேட்ல ₹7,200 உங்களுக்கு கெயின் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஒரு 3 ட்ரேட்ல உங்களோட கேபிட்டல் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெர்சன்ட் கெயின் ஆயிருக்கும் அப்படின்னா 73%. நியர்லி ஒரு 70% வரைக்கும் கெயின் ஆயிருக்கும். 3 ட்ரேட்ல. ஓகே. ஸோ நம்ம எடுக்க போறது 5 ட்ரேடு. ஓகே. இந்த மாரியான வொர்ஸ்ட் கேஸ் ரொம்பவே வந்து ரேர் டைம்ல நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அத நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? எந்த டேல ஸ்டார்ட் பண்றீங்க? அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே. அதனால தான் வந்து நீங்க அ கிளாஸ் முடிச்ச உடனே அதாவது மிடில்ல கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உடனே வந்து நீங்க ட்ரேட் எடுக்க வேணாம். அ அந்த 10 டேஸ் டைம் கொடுத்து, நீங்க மந்த் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ பெஸ்ட் கேஸ்ல நமக்கு இந்த மாரியான ஒரு ஸ்டேட்ல இருப்போம். வொர்ஸ்ட் கேஸ்ல இந்த மாரியான ஒரு ஸ்டேட்ல இருப்போம். ஸோ இந்த பெஸ்ட் கேஸ் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு பிரச்சனையே இல்ல. இந்த வொர்ஸ்ட் கேஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணேன்? அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே. அ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சைக்காலஜி. ஓகேவா? இது வந்து ஒரு காமன் மெத்தடோ, அ இத இத வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நான் சொல்லப் போறது வந்து நான் ஃபாலோ பண்ண விஷயம். நான் பிகினிங்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அந்த சேலரிலேருந்து நான் என்ன பண்ணேன், மந்த் அண்ட் மந்த் என்னோட கேப்பிட்டலுக்கு, என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டலுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நான் அ எடுத்து வச்சுட்டே இருந்தேன். ஓகே. இந்த 5,000 தான் அந்த கேப்பிட்டல். ஓகே. என்னோட சேலரிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் இந்த 5,000 எடுத்து கேப்பிட்டலா வச்சிருப்பேன். அத மந்த் அண்ட் மந்த் லாஸ் பண்ணுவேன். ஓகே. மந்த் அண்ட் மந்த் லாஸ் பண்ணுவேன். ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சு, அ நான் லாஸ் பண்ண அமௌண்ட் எனக்கு ரொம்பவே பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் ஒரு டிசிஷன் மேக் பண்ணேன். அது என்ன அப்டின்னா, அந்த மந்த் என்னோட 5,000 எடுத்து என்னோட அக்கவுண்ட்ல போடுறேன். எனக்கு கன்டினியூஸா ஆ ஒரு 3 ட்ரேட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்டி லாஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் அந்த மந்த் நான் ட்ரேடே பண்ணல. ஸோ
அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், அந்த 3 ட்ரேட் லாஸ் ஆகும்போது எனக்கு நியர்லி ஒரு 1500லேருந்து 2000 ரூபீஸ் வரைக்கும் எனக்கு அந்த கேப்பிட்டல ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு டைமும் அந்த கேப்பிட்டல ரெக்கவர் பண்ணணும்னு என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஒரு ஆஸ் அ ட்ரேடரா உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மார்க்கெட்லேருந்து தான் எடுக்கணும். விட்டத அங்கேருந்து தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி பிடிக்க போய் தான் நான் ஒரு டைமும் என்னோட கேப்பிட்டல நான் லாஸ் இந்த டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அ இந்த கேப்பிட்டல் ரெக்கவர் பண்றதுக்காக நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன். ஓகே. ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்கும்போது, அந்த 2000க்குள்ள வேல்யூ வந்து நமக்கு இன்னும் புரியும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனில நீங்க வந்து ஒரு 50,000 சேலரி வாங்கியிருந்தாலும், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே. ஒரு கார்ப்பரேட் கம்பெனில நீங்க வொர்க் பண்றீங்க. உங்களோட சேலரி ஒரு 50,000 வச்சிருந்தீங்க. வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த வேல்யூவ விட நீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்து அதிலேருந்து வரக்கூடிய ஒரு 5,000ஓ, 6,000ஓ இல்ல ஒரு 10,000ஓ ரொம்ப பெரிய வேல்யூவா இருக்கும். ஓகே. ஆ ஏன்னா நம்ப நார்மலா வொர்க் பண்ற கம்பெனில இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட்ட விட, பார்ட் டைம்ல வொர்க் பண்ணும்போது இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரெஸ்பெக்ட்டோட வர மணிக்கு வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கும். எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஸோ என்னோட லாஸ நான் ரெக்கவர் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மாரி பார்ட் டைம் ஜாப் பார்த்து, ஆ அந்த அந்த 2000 ஒரு மந்த் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து 2000 எடுத்து அந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்து நான் வந்து என்னோட கேப்பிட்டல திரும்ப அலோகேட் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது, என்னோட சைக்காலஜிக்கலா என்னோட அந்த இப்போ நான் ஒரு 500 லாஸ் பண்றேன் அப்படின்னா, அதோட வேல்யூ எனக்கு தெரியும். ஓகே. நான் ஒரு 50,000 சேலரி வாங்கும்போது, இந்த 500 அப்படிங்கிறது எனக்கு பெருசா தெரியல. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மந்த் அண்ட் மந்த் நான் வந்து அந்த 5,000 எடுத்து போட்டு லாஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் இதுவே பார்ட் டைம் ஜாப் பார்த்து அங்கேருந்து ஒரு 5,000 தான் எனக்கு சேலரியே வரும்போது, அங்க இருக்கிற அந்த 5,000ல இந்த 500 அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வேல்யூ. ஸோ இந்த மாரி நான் ஃபிக்ஸ் பண்ண போய் தான் எனக்கு வந்து அ ஒரு 3 ட்ரேட் கன்டினியூஸா லாஸ் ஆச்சு அப்டின்னா, நான் வந்து அந்த மந்த் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஓகே. அ இது வந்து எல்லா மந்த்துமே நடக்காது. ரொம்பவே ரேர் கேஸ்ல நடக்கும். நீங்களும் பிகினிங்ல இந்த மாரியான சிச்சுவேஷன், இந்த மாரி ஒரு ஸ்டேட்ல நீங்களும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அ ஸோ இத நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் அப்டிங்கிற ஒரு விஷயத்துல நான் உள்ள போனேன். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 2023 ஓட ரிப்போர்ட் நான் வந்து காமிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ 2023 லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெப்ல வந்து நமக்கு ஒரு 211% வந்து ரிட்டர்ன் குடுத்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் மார்ச்ல வந்து ஒரு 350% வந்து ரிட்டர்ன் குடுத்துச்சு. ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 46%, மேல வந்து 96%, ஜூன்ல வந்து அ 138%, ஜூலைல 78, ஆகஸ்ட்ல 107, அதுக்கப்புறம் 73% செப்டம்பர்ல. ஓகே. அக்டோபர்ல நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ பெர்சனல் விஷயமா நான் வெளில இருந்தேன். அதனால என்னால ட்ரேட் பண்ண முடியல. ஓகே. இது எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்டின்னா, நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. மந்த் அண்ட் மந்த் இவ்வளோ தான் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. அதே மாரி மந்த் அண்ட் மந்த் இவ்வளோ தான் நமக்கு ட்ரேட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிய மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணல. ஓகே. நார்மலா வெளியில வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எத சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒரு 9:30க்கு ஒரு லெவல் டிராப் பண்ணி, டெய்லி பேசிஸ்ல அது பிரேக் அவுட் ஆனா ட்ரேட் எடுங்க. இல்ல ஒரு 2:00 லெவல் டிராப் பண்ணி, டெய்லி பேசிஸ்ல அது பிரேக் அவுட் ஆனா ட்ரேட் எடுங்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லன்னா, அ ஏதாவது ஒரு அ ஒரு பேட்டர்ன் கிடைச்சுச்சு. ஒரு டெய்லி பேசிஸ்ல கிடைக்கிற மாரியான ஒரு பேட்டர்ன் குடுத்து, அது வந்து உங்களுக்கு மிட்டிகேட் ஆச்சு. அப்படின்னா ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த மாரி செட்டப்லாம் கிடையாது. நம்ம நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கெட்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆர்ஜின் ஆகட்டும், நம்மளோட செட்டப் ஆகட்டும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு அ அக்யூரேட்டா கிடைக்கணும் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே. நெறைய விஷயங்கள் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு மந்த்லி இந்த செப்டம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 என்ட்ரி தான் கிடைச்சுச்சு. ஓகே. நம்ம எத்தன என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னா, அதுல மந்த் எண்ட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கிறோமா? ஒரு என்ட்ரி எடுத்தாலும் மந்த் எண்ட்ல நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ஓகே. நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போறோம். ஆனா டெய்லி பேசிஸ்ல ட்ரேட் பண்ண போறதில்ல. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அ எல்லாருமே வந்து என்ன கேட்கிறீங்கன்னா, அ
இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய என்ட்ரி கிடைச்சோன்னே இன்னைக்கு என்ட்ரி இல்லையா, இன்னைக்கு என்ட்ரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தாட் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. ஒரு என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். அதர்வைஸ் நம்ம என்ட்ரி எடுக்க போறது இல்லை. ஸோ இந்த விஷயத்துல ரொம்பவே டிசிப்ளின்டா இருங்க. என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் என்ட்ரி. ஓகேவா? நம்ம கிளாஸை ஒன் செகண்ட் கூட வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போ என்ட்ரி எடுக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கிடைச்சா மட்டும்தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். அதர்வைஸ் அன்னைக்கு நமக்கு என்ட்ரி கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்ட்ரியை கம்மி பண்றோமோ, ஓகே, என்ட்ரி எடுக்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட கேபிட்டல் சேஃபா இருக்கும். நம்மளோட ரிட்டர்ன்ஸும் ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் வரும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க என்ட்ரி அதிகப்படுத்துறீங்களோ சைக்காலஜிக்கலா நீங்க அடி வாங்குவீங்க அந்த இடத்துல. ஓகே, அப்போ அதுக்காக தான் நான் சொன்ன விஷயங்கள் என்னன்னா 90% அக்யூரசியில் உள்ள என்ட்ரியை மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, நான் வந்து ஒரு 60% 70% அக்யூரசி வந்தா கூட என்ட்ரி எடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட கேபிட்டலும் நான் அலோகேட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த மந்த் காமிக்கிறேன். இந்த மந்த்ல உள்ளது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் யூஸ் பண்ண கேபிட்டல் 5000. என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுல? ஜஸ்ட் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இந்த மந்த் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து 5000. ஓகே, நான் எங்கெல்லாம் 5000 கேபிட்டல் யூஸ் பண்ணிருக்கணும் அன்னைக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேவா இருக்கும். ஓகேவா? நான் இங்க 5000 கேபிட்டல் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ், எக்ஸிட் இது 4மே வந்து நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே, ஒன்னு வந்தா எனக்கு ப்ராஃபிட், என்னோட டார்கெட். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். ஓகே, இப்போ எனக்கு இங்க வந்து நான் புக் பண்ணது 38%. என்னோட டார்கெட்ல நான் புக் பண்ணிருக்கேன். புக் பண்ணதுக்கு அப்புறம் ஹை எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா 78% போயிருக்கு. ஓகேவா? அடுத்த ட்ரேடு 50,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என்ட்ரி, டார்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. என்னோட டார்கெட் எவ்வளோ 26% வந்து எனக்கு நான் புக் பண்ணேன். ஓகே, மோஸ்ட்லி 1:3 ரேஷியோ, 1:2க்கு மேல தான் நான் புக் பண்ணுவேன். 1:1 இது வரைக்கும் நான் புக் பண்ணதே இல்லை. ஓகே, அது 1:1 புக் பண்றேன்னா ரொம்பவே ரேர் கேஸா இருக்கும். அந்த 1:1 புக் பண்றேன்னா எனக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ ரீசன் இருந்தால் மட்டும் தான் நான் 1:1 புக் பண்ணுவேன். அதர்வைஸ் 1:1 புக் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த 26% புக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் எவ்வளவு போயிருக்கு? 185% போயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து 93% கெயின் போயிருக்கு. நான் புக் பண்ணது 31%. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓவரால் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 195%. அப்போ என்னோட இன்வெஸ்ட் பண்ண அந்த 50,000 கேபிட்டல் இப்போ 73,000. என்னோட கேபிட்டல் இல்லாம 73,000 வந்து எனக்கு கெயின் ஆயிருக்கு. அதாவது 195% கிட்ட நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸல் ஷீட்ல சொல்ற இந்த ரிப்போர்ட். ஓகே, இதுல இந்த இடத்துல நான் C2Cன்னு போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் என்னன்னா அன்னைக்கு காஸ்ட்லாம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோட லாஸ் இங்க வந்து 5% ஆஸ் பர் ஸ்டாப் லாஸ் வந்து 5% அடிச்சிருந்தாலும் நான் வந்து இங்க என்னோட கேபிட்டல்ல சேவ் பண்ணிட்டு நான் வெளில வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நியர்லி வந்து ஒரு 12% கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல நான் வந்து என்ன பண்ணேன், திரும்ப காஸ்ட் வர அந்த டைம்ல நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். கரெக்டான காஸ்ட்ல என்னால எக்ஸிட் பண்ண முடியல. கொஞ்சம் பிஃபோராவே எக்ஸிட் பண்ணிட்டேன். சம் ரீசன்ஸ், சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால நான் பிஃபோராவே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு நான் புக் பண்ண லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 4%. பட் அன்னைக்கு காஸ்ட் வந்திருக்கு. ஓகேவா? அன்னைக்குமே ஹை வந்து எவ்வளவு போயிருக்கு? நான் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் 1:1.5%. ஓகே, 1:5 கொடுத்துச்சு. ஆனா நான் அதை புக் பண்ணல. எனக்கு தேவை 20%க்கு மேல கொடுத்தா மட்டும் தான் புக் பண்ணுவேன். எனக்கு இந்த 15% கொடுக்கும்போது நான் புக் பண்ணாம அதை வந்து நான் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ ஃபைனலா நான் லாஸ்ன்னு புக் பண்ணது இந்த லாஸ்ட் ட்ரேட்ல தான். ஓகேவா? ஸோ அதுக்கான ரீசன்ஸும் நம்ம குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த டேல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. 27th February நம்ம குரூப்ல வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட ரிப்போர்ட்.
ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்றீங்க, என்ன ஸ்ட்ரைக்ல எடுக்கிறீங்க, இப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமும் இந்த எக்ஸல் ஷீட்ல இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸா 3 ட்ரேட் லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மந்த் ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒரு 3 ட்ரேட் நீங்க சேஃபர் சைடு இருப்பீங்க. ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து சக்சஸ் ஆகுது, ரெண்டாவது ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலும் நீங்க சேஃபர் சைடு தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 1:2க்கு மேல தான் டார்கெட் வந்து புக் பண்ண போறோம். ஸோ அதுக்கையும் நீங்க வந்து சேஃபர் சைடு தான் இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ட்ரேட் எதுனா உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நீங்க எடுக்கக்கூடிய முதல் என்ட்ரில தான் நீங்க ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் எல்லாம் மத்த என்ட்ரிலாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மத்த என்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின அதுவே வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் நம்மளோட காம்பவுண்டிங் மெத்தட். ஓகே, இந்த 5000 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த காம்பவுண்டிங் தான் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். ஓகே, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் 5000. என்னோட இன்வெஸ்ட்மென்ட் 5000. என்னோட பெர் என்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 20% மினிமம். ஓகே, ஸோ அப்போ 5000 வச்சு நான் 20% கெயின் பண்றேன் அப்படின்னா என்னோட கேபிட்டல் எவ்வளவு கெயின் ஆயிருக்கும்? 6000 ருபீஸ் கெயின் ஆயிருக்கும். ஓகே, இது அப்படியே நான் காம்பவுண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா என்னோட கேபிட்டல் 5வது ட்ரேட்ல வந்து டபுள் ஆயிருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நம்மளோட 90% அக்யூரசி அப்படிங்கிற ட்ரேட் மந்த்லி 5 ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஓகே, என்னோட 5வது ட்ரேட்ல என்னோட கேபிட்டல் டபுள் ஆயிருக்கும். நீங்க 90% அக்யூரசியில் உள்ள ட்ரேட் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 5வது ட்ரேட்ல உங்களோட கேபிட்டல் வந்து டபுள் ஆயிருக்கும். ஓகே, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 5வது ட்ரேட்ல உங்களோட கேபிட்டல் வந்து டபுள் ஆயிருக்கும். ஓகே, தென் இந்த கேபிட்டல் உங்களோட 10வது ட்ரேட் உங்களோட 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 சாரி உங்களோட 9வது ட்ரேட்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த 10,000 20,000 வந்து உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கும். ஓகே, இதே மாதிரி உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, கேபிட்டல் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட கேபிட்டல் நான் ஸ்டாப் பண்ண இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரிப்போர்ட் கான்செப்டே தெரியும். என்னோட கேபிட்டல் நான் ஸ்டாப் பண்ண இடம் இது இந்த 50,000. ஓகே, ஒரு 50,000ல மந்த் அண்ட் மந்த் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிறது என்னோட சைக்காலஜி. ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சைக்காலஜி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த சைக்காலஜி அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பெர் டே சேலரி. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, பிகினிங்லேயே வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக உள்ள வந்திருக்க மாட்டோம். ஆஃபீஸ் போயிட்டு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இல்லை சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். சில பேர் வந்து அப்பாவோட மணியில வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம் காலேஜ் முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய கேட்டகரி இருக்கீங்க. நான் யாருக்கு அட்வைஸ் பண்றேன், ஃபர்ஸ்ட் யாருக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா ஆஃபீஸ் போற பீப்புள்ஸ்க்கு. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், ஸோ நீங்க ஒரு ஆஃபீஸ் போற பீப்புள்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு ஆஃபீஸ் போற பர்சன் வச்சுக்கலாம். உங்களோட சேலரி வந்து ஒரு 30,000 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களோட சேலரி 30,000 பெர் மந்த் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளோட சேலரி வந்து ஒரு 1,000 ருபீஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்னேன்ல அந்த 3 ட்ரேட் கண்டினியூஸா லாஸ் ஆச்சுன்னா நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களோட பெர் டே சேலரி தான் உங்களோட ரிஸ்காவே இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த 5,000ல இருந்து நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ? 1,500 ருபீஸ். அப்போ 3 ட்ரேட் நம்மளுக்கு கண்டினியூஸா லாஸ் ஆச்சுன்னா நமக்கு 1,500 ருபீஸ் வந்து லாஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு 30,000 சேலரி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1,500 ருபீஸ் உங்களுக்கு அந்த மந்த்ல ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் அதுல இருந்து நீங்க எடுத்து இதுல போடுறதுக்கு உங்களுக்கு பேர் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்டா இருக்கும். ஓகேவா? இதுவே நம்ம என்ன பண்ணுவோம்னா
30,000 சேலரி வாங்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருக்கும் இன்ட்ராடேக்கு. அதில் நம்ம ரிஸ்கே பார்த்தீங்கன்னா 10,000 எடுத்திருப்போம். 10,000 லாஸ் ஆகும். நம்ம அப்படி விட்டுருப்போம். நமக்கே தெரியாது அது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ உங்களோட பெர் டே சேலரியை தான் உங்களோட ஒரு என்ட்ரிக்கான ரிஸ்கா எடுக்கணும். அப்போ உங்களுக்கு கண்டினியூஸா 3 ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா உங்களோட 3 நாள் சேலரி வந்து இங்க லாஸ். அப்போ 3 நாள் சேலரி இங்க லாஸ் ஆகுது அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் பார்த்தோ இல்லை ஓவர் டைம் ஜாப் பார்த்தோ நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். ஸோ நம்ம பெரிய ஒரு மணியை லாஸ் பண்ண மாட்டோம். கன்சிஸ்டண்டா நம்ம க்ரோ ஆகிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி மட்டும் தான் முக்கியம். நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்க, எவ்வளவு லாஸ் பண்றீங்க, அதெல்லாம் டசன்ட் மேட்டர். நீங்க எவ்வளோ டியூரேஷன் வந்து இங்க தாக்கு பிடிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதுக்கு நான் சொல்ற விஷயங்களை பிளைண்டா அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல நான் இங்க 50,000 இந்த 50,000 மேல என்னோட சேலரிய என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா என்னோட சைக்காலஜி, டு பி ஃப்ராங்க், என்னோட சைக்காலஜி ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த 50,000ல உள்ள 10% மட்டும் தான் என்னோட மைண்ட் வந்து பார்க்கும், என்னால பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட் வருது அப்படின்னாலும் இந்த 10,000 தான் என்னால பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்னால ஒரு 2,500 ருபீஸ் இருந்து ஒரு ஒரு 3,500 ருபீஸ் வரைக்கும் தான் என்னால லாஸா பார்க்க முடியும். அதுக்கு மேல என்னோட மணியை நான் லாஸ் பண்ண விரும்ப மாட்டேன் மார்க்கெட்ல. அதே மாதிரி ப்ராஃபிட் வருதுனாலும் என்னால இந்த 5,000 இந்த 50,000ல இருந்து ஒரு 10 to 15,000 தான் என்னால அந்த டைம்ல வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணுவேன்? நான் சொன்ன மாதிரி என்னோட ஸ்டாப் லாஸ் தூக்கி நான் எங்க வைப்பேன் அப்படின்னா அந்த 20%ல தூக்கி வச்சிருவேன். ஓகே. அந்த 20% தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வெளில வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னோட ப்ரெடிஷனுக்காக எனக்கு மார்க்கெட் கொடுத்த ஒரு தன்மானமா நான் எடுத்துப்பேன். ஓகே. அந்த சன்மானத்தை வச்சு அடுத்த நாள் ட்ரேடுக்கான ரிஸ்க்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த காஸ்ட் எக்ஸிட் பண்ற விஷயத்த நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ அந்த காஸ்ட் எக்ஸிட் பண்றதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட உங்களால எவ்வளவு வந்து லாஸா பார்க்க முடியும், உங்களால எவ்வளவு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட சைக்காலஜி தான் அதை வந்து சொல்லும். ஸோ அப்போ உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் ஃபிக்ஸ் பண்ண பிளேஸ் வந்து இந்த 50,000. இதுக்கு மேல என்னோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், டிக்ரீஸும் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க அப்படியே காம்பவுண்ட் பண்ணிட்டு போறீங்கன்னா உங்களோட கேபிட்டல் நீங்க 1 லேக் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்த ஒரு 18 ட்ரேட்ல.
ஒரு 18 ட்ரேட்ஸ்ல உங்களோட கேபிட்டல 5,000 நீங்க எடுத்துட்டு வந்த கேபிட்டல 1 லேக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஸோ நீங்க பண்ண லாஸ ஆல்ரெடி நீங்க மார்க்கெட்ல லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு நான் சொன்ன இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளோட கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். நம்மளோட லாஸும் வந்து 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் அந்த 1 ஆர் 2 ட்ரேட்ஸ்ல ரெக்கவர் ஆகுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு 40, 50 ட்ரேட்ஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அந்த 1 ஆர் 2 ட்ரேட்ல வந்து நம்மளால நம்ம கேபிட்டல நம்மளோட லாஸை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, ஸோ இந்த விஷயத்த கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து க்ரோ ஆகலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைக்காலஜி. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படி வந்து ஒரு நம்மளோட கேபிட்டலை நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், உங்களோட சைக்காலஜி எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே கிளியரா பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து உங்களோட பெர் டே சேலரியா இருக்கும். ஓகே, இதே நீங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா, நீங்க மந்த்லி ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை இங்க ரிஸ்க் எடுங்க. இதே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா, உங்களால மந்த்லி ஏதாவது ஒரு இன்கம் வீட்டுக்கு வருது அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ரிஸ்க் எடுங்க. ஓகே, அந்த அமௌண்ட்டை பெர் டேக்கு வந்து எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, கன்சிஸ்டண்டா நம்மளால க்ரோ ஆக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹியூமன் சைக்காலஜி. ஓகே, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணல, நம்மளை ட்ரேட் பண்ண வைக்கிறது நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேட் நீங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்றது யாருன்னா, உங்களுக்கு முன்னாடியே அவன் முடிவு பண்ணியிருப்பான் உங்களை அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வைக்கிறதுக்கு. ஸோ அதனாலதான் நான் டே 1 கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து எப்படி ட்ராப் பண்ண போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டே 1 கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். அதுலயே என்ன விஷயம் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன்னா, எல்லா ரெட் கேண்டிலும் செல்லர்ஸோட கிடையாது, எல்லா கிரீன் கேண்டிலும் பையர்ஸோடது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளோட எல்லா கன்ஃபர்மேஷனும் மீட் அவுட் ஆனா மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, அதர்வைஸ் நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, சைனீஸ் பேம்பூ ட்ரீ. ஓகே, இது ஏன் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பேம்பூ ட்ரீக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. இதோட சீடு வந்து நம்ம மண்ணுக்குள்ள விதைச்சிட்டோம், இதோட விதைய வந்து நம்ம மண்ணுக்குள்ள விதைச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு இதோட சின்ன துளிரை கூட நம்மளால வெளியில பார்க்க முடியாது. இது 5 இயர்ஸ் முடிச்ச அடுத்த 6 மந்த்ல 90 ஃபீட் வரைக்கும் இது வந்து வளருமா. ஓகே, ஸோ அப்போ இது வளர்றதுக்கு இது எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ? 5 இயர்ஸ் 6 மந்த். ஓகே, 5 வருஷம் 6 மாசம் வெயிட் பண்ணி இது வந்து 90 ஃபீட் வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஜேர்னியுமே இருக்கும். நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே சேர்ந்து 1 ஆர் 2 ட்ரேட்ல உங்களோட growth வந்து வேற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டான ட்ரேடு. ஓகேவா? நான் ட்ரேடுங்கிறது எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கிறத சொல்லல. நம்மளோட செட்டப் மூலியமா கிடைக்கக்கூடிய ட்ரேட் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து நான் சொன்ன அந்த காம்பவுண்டிங் மெத்தட்ல உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு கட்டத்துல ஒரு பெரிய கேபிட்டல் வச்சு நம்ம வந்து அந்த கேபிட்டலை நம்ம அந்த மந்த் டபுள் பண்ணும்போது இந்த பேம்போ ட்ரீயோட growth மாதிரி தான் நம்மளோட growth இருக்கும். ஓகே, என்னோட நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உருவாக்குறதுக்கு எனக்கு ஆன டைம் வந்து நியர்லி 2 இயர்ஸ். ஓகே, இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ்ல என்னோட growth வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் ஜாபை குவிட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் ஃபுல் டைம் ட்ரேட் பார்க்கலாம்
அப்படிங்கிற ஒரு அக்ரெசிவான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இதை கொடுத்துச்சு எனக்கு, மைண்ட் செட்டை கொடுத்துச்சு. ஓகே, ஜாபை குவிட் பண்றதெல்லாம் ஒரு விஷயமா ப்ரோ? அடுத்தது கூட வேற ஜாப் பார்த்துக்கலாம், ஒரு 1 or 2 மந்த் வந்து நம்ம சமாளிச்சுக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கலாம். பட் என்னோட என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்கம் மட்டும் தான் என்னோட ஃபேமிலிக்கு. ஓகே, நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா என்னோட இன்கம் மட்டும் தான் ஒரு ஃபேமிலிக்கு. ஓகே, அதான் என்னோட சுச்சுவேஷன். ஸோ நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளோட சைக்காலஜி, இது எல்லாமே இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பேம்போ ட்ரீ மாதிரி நீங்களும் ரொம்பவே பேஷன்ஸா இந்த நான் சொன்ன விஷயங்களை மார்க்கெட்ல ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களோட growth இந்த பேம்போ ட்ரீ மாதிரி ஷார்ட் பீரியட்ல பெரிய growth இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கு மார்க்கெட் நம்மள ரொம்பவே சோதிக்கும். அந்த விஷயத்தெல்லாம் அது கொடுக்குற நிறைய பயமுறுத்தும், நம்மள நிறைய சோதிக்கும், நம்மளோட பேஷன்ஸை ரொம்ப டெஸ்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து எவ்வளோ 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 தாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட growth இருக்கு. இதுல வந்து நான் ஃபைனலா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஃபீல்டை மட்டும் குவிட் பண்ணிடாதீங்க. வாட் எவர் ஹேப்பன், என்ன நடந்தாலும் ஃபீல்டை மட்டும் குவிட் பண்ணிடாதீங்க. உங்களால மணியே இல்ல, என்னால ட்ரேடே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்தாலுமே டெய்லி பேசிஸ்ல மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. அது உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கூட பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்ட் எல்லாமே மார்க்கெட் கூட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க ஒரு ஆர்ஜின் டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த நீங்க டிரா பண்ண அந்த ஆர்ஜின், அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களோட பேச்சை கேட்கணும். ஸோ அந்த மாதிரி அக்யூரேட்டான ஆர்ஜினா டிரா பண்ணணும். அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அந்த என்ட்ரி உங்களோட பேச்சை கேட்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணிருக்கணும் அதுல. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இந்த 3 மந்த்ஸ் டைம் கொடுங்க. உங்களோட growth எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட அக்கௌண்ட் மூலியமா நான் மந்த் அண்ட் மந்த் நான் ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஒரு லிங்க் அனுப்பியிருப்பேன். அந்த லிங்க்ல அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் மந்த் நமக்கு வந்து ஒரு ரிவ்யூ செஷன் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூ செஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு தான் இருக்கும். நீங்க உங்க அக்கௌண்ட்டை எந்த மாதிரி ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அதை எந்த மாதிரி என்ன மாதிரி டியூன் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத, அதை எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத அந்த அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ட்ரேடிங் ஜேர்னலுமே நமக்கு இருக்கு. ஸோ அந்த ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைட்ல நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்பவே பொறுமையா இருங்க. ஸோ இந்த பேம்போ ட்ரீ மாதிரி நம்மளோட growth-உம் ஒரு 1 or 2 மந்த்ஸ்ல நம்மளோட growth இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 1 or 2 மந்த்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 1 year or 2 years நீங்க டைம் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க லேர்ன் பண்ண விஷயத்த நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுங்க. ஓகேவா? அந்த பீரியட் ஆஃப் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட growth-உம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்ற விஷயம் அப்படின்னா சைக்காலஜி. நம்மளுடைய சைக்காலஜி அப்படிங்கிறது நம்மளோட எமோஷன்ஸ். ஓகே, வீட்ல ஏதாவது சண்டை இருக்கு, சண்டை போட்டு வந்திருக்கீங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அன்னைக்கு உங்களால நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகே, வீட்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த டைம்ல நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குதுன்னா நம்மளால நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகே, இது எல்லாமே நம்மளோட சைக்காலஜிக்குள்ள தான் வரும். ஓகே, நம்மளோட சைக்காலஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு ரெமோரா ஃபிஷ் மாதிரி எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்றோம்னா இந்த ரெமோரா ஃபிஷ் மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் இந்த ரெமோரா ஃபிஷ் வந்து அதுக்கு தேவையான சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு வெளில வந்துடும். விச் மீன்ஸ் அதோட டார்கெட்டை புக் பண்ணிட்டு அது வெளில வந்துடும். ஸோ இந்த ரெமோரா ஃபிஷ் மாதிரி தான் நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ஷார்க் மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும், நிறைய சாப்பிடணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த ஷார்க்கோட ஹண்டிங்ல நம்மளும் போய் மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னல். இந்த ட்ரேடிங் ஜேர்னல் நம்மளோட ஓடிஎம் வியூஸ் குரூப்ல இருக்கும், வியூஸ் அப்டேட்ஸ் குரூப்ல இருக்கும். அந்த குரூப்ல இருந்து இந்த ட்ரேடிங் ஜேர்னலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும் போது இந்த ஃபார்மேட்ல, ஓகே, நீங்க என்ன ஸ்ட்ரைக்ல என்ட்ரி எடுத்தீங்க, என்ன டேல எடுத்தீங்க, அதோட பையிங் ஆவரேஜ் எவ்வளோ, செல்லிங் ஆவரேஜ் எவ்வளோ, எவ்வளோ குவான்டிட்டிஸ் பை பண்ணிருக்கீங்க, ஓகே, அந்த ட்ரேடை என்னெல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கீழே நோட்டீஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே, கீழே வந்து நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அது மாதிரி எந்த டைம்ல என்ட்ரி கிடைச்சது, எந்த டைம்ல நீங்க எக்ஸிட் ஆனீங்க, அன்னைக்கு நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க
அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஓகே, வாட் ஐ ஃபீல் டுடே, நான் இன்னைக்கு இந்த ட்ரேட்ல நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு டே. ஓகே, நீங்க என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் இந்த ட்ரேடிங் ஜேர்னல் ரைட் பண்ணணும்னு கிடையாது. நார்மல் டேஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்க இந்த ட்ரேடிங் ஜேர்னல்ல ரைட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து எழுதிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9:33க்கு அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்ஜின் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சப்ளைல செட்டப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி படி 1:15க்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. 2 o'clock என்ட்ரி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். பொசிஷன் சைசிங் பண்ணிட்டேன். 2:05க்கு வந்து எனக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு. ப்ராப்பர் என்ட்ரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டார்கெட் வந்து கொடுத்துச்சு. 30% நான் புக் பண்ணேன். பட் 30%ல நான் க்ளோஸ் பண்ணல. ஓகே, விச் மீன்ஸ் என்னோட 30%ல தூக்கி என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே, பிகாஸ் அன்னைக்கு மார்க்கெட் நம்மளோட டிமாண்டை ரீச் பண்ணல. ஸோ அந்த டிமாண்டை ரீச் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு சப்ளைல எடுத்திருக்கேன், ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருக்கேன். நம்மளோட டிமாண்டுக்கு மார்க்கெட் கீழே வரணும், என்னோட டிமாண்டை ரீச் பண்ணாதனால இன்னைக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி நான் புக் பண்ணது வந்து 100%. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் பண்ணியிருப்பேன். என்னோட 30% அப்படிங்கிறது எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு டார்கெட். ஸோ இந்த 30% வந்த டார்கெட்டை நான் விட மாட்டேன். எனக்கு வந்த அந்த ப்ராஃபிட்டை நான் விட மாட்டேன். ஸோ அந்த 30% தூக்கி என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்பவே அக்ரெசிவா கீழே வந்து என்னோட கேபிட்டலை அன்னைக்கு டபுள் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மந்த் உட்கார்ந்து பண்ணக்கூடிய ட்ரேடை இந்த மாதிரி ஒரு ட்ரேட்ல நமக்கு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பேஷன்ஸ் முக்கியம், நமக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குமே as soon நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேரலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கைட் பண்ணேன். ஓவரால் கிரேட் ட்ரேடு, நல்ல டே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியான ஃபார்மட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட்ஸில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ரைட் பண்ணணுமோ ரைட் பண்ணிக்கோங்க. மந்த் எண்டில் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னல் ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ட்ரேடிங் ஜேர்னல் நம்மளோட குரூப்ல இருக்கும். நான் ஒன்ஸ் அகைன் நம்மளோட குரூப்ல உங்களோட ரெக்கார்டிங் குரூப்ல கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் சைக்காலஜிக்கலா பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம சைக்காலஜி தான் பார்க்க போறோம். நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், மெயினா நான் பண்ண மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்க வந்து ஒரு நல்ல ட்ரேடை மிஸ் பண்ணிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் அவுட்டை பார்த்தோன்னே உள்ள போறது. ஓகே, இல்ல சம்பந்தமே இல்லாத இடத்துல வந்து நம்மளோட செட்டப் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த செட்டப் எங்க மிஸ் பண்ணிட போறோம், நம்ம என்ட்ரி எங்க மிஸ் பண்ணிட போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறது. அதுக்கான ப்ராப்பர் ரீசனே இருக்காது. ஏன் வெளில போனோம் அப்படிங்கிற ப்ராப்பர் ரீசனே இருக்காது. உள்ள போயிட்டு அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணாதீங்க. ரொம்பவே டிசிப்ளினா இருங்க. நம்மளோட ஆர்ஜின்ஸ்ல நம்மளோட என்ட்ரிஸ் கிடைச்சா மட்டும் தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். அதர்வைஸ் என்ட்ரி கிடையாது. ஓகே, அண்ட் தென் ஹோல் டே நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு ஒரு 22 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. பெர் மந்த்துக்கு ஒரு 20லேருந்து 22 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, ட்ரேடிங் டேஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு 90%ல அக்யூரசி 90% அக்யூரசில என்ட்ரி கிடைக்க போறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 5 டேஸ். ஸோ அந்த 5 டேஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்க வந்து ரொம்பவே பொறுமையா தான் உட்காந்துருக்கணும். ஸோ ஹோல் டே பொறுமையா உட்காந்துட்டு அந்த 3 o'clock போயிட்டு என்ட்ரி எடுக்கிறது, இல்ல இவ்வளவு நேரம் உட்காந்துட்டோம் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைம்ல போயிட்டு என்ட்ரி எடுக்கிறது. ஸோ என்ட்ரி கிடைக்காம உள்ள போகாதீங்க. ஹோல் டே உட்காந்து ட்ரேட் கிடைக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேடை கம்மி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சேஃபர் சைட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓகே, நம்ம இங்க ட்ரேட் பண்றதுக்கு வரல, பணம் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், என்ன ப்ரோ மந்த்லி வந்து ஒரு 5 ட்ரேட் தான் நீங்க கிடைக்குதுன்னு சொல்றீங்க, அந்த 5 ட்ரேட் வச்சு நீங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, உங்களையுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, 5 ட்ரேடு தான் கிடைக்குது, அந்த 5 ட்ரேடு கிடைச்சா எப்படி ப்ரோ நல்லா இருக்காது, இன்னும் ஒரு 10 ட்ரேடு அதிகமா எடுப்போமே, எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் எடுப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கட்டத்துல நமக்கு என்ன ஆயிடும்னா, நம்ம உள்ள எதுக்கு வந்திருக்கோங்கிறதே மறந்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு சந்தன காமெடி கூட இருக்கும்ல,
எதுக்கு வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு கடைசியில சமயக்காரனாவே ஆயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்து வெறும் ட்ரேட் மட்டும் பண்றதுக்கே உள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நமக்கு கிடைக்கிற என்ட்ரிஸை மட்டும் எடுத்தாலே போதும். ஹோல் டே வெயிட் பண்ணி நமக்கு என்ட்ரி கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நான்லாம் ஒரு மந்த் ஃபுல்லா உட்காந்து 2 என்ட்ரிலாம் எடுத்திருக்கேன். 2 என்ட்ரி தான் எடுத்திருக்கேன் மந்த் ஃபுல்லா உட்காந்து. ஸோ அந்த 2 என்ட்ரியுமே லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்த மந்த்ல ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து எனக்கு என்ட்ரியே கிடைக்கல. அந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு அந்த 2 என்ட்ரி எடுத்து இந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு செகண்ட் மந்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு என்ட்ரில நான் ரெக்கவர் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த 2 மாசமும் எனக்கு என்ன ஆச்சு? ப்ராஃபிட்டே நான் பண்ணல. லாஸ் பண்ண அந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு 2 மாசம் உட்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் வேணும். அது இருந்தா மட்டும்தான் நம்மளால இங்க சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே, தென் ஓவர் கான்ஃபிடன்ஸ். மார்க்கெட் வந்து நமக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ஸ்ட்ரைக் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து 1600% போச்சு. ஓகே, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி டேவை நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட்ல உள்ள போய் உட்காந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் வேணாம். நமக்கு தேவையான டார்கெட்டை மட்டும் நம்ம புக் பண்ணாலே போதும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணா மூவ் ஆயிட்டு போகுது. ஓகே, ஒரு 100% இல்லை 300%, 400%, எவ்வளோ வேணா மூவ் ஆயிட்டு போகுது. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த 20 to 50% டார்கெட்டை பிடிச்சாலே போதும். ஓகே, அண்ட் தென் நீங்க லேர்ன் பண்ண விஷயத்துல உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அந்த டைம் கொடுப்பீங்க. அந்த 3 months நான் சொல்லியிருக்கேன். அந்த டைம்ல என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட குரூப்ல இருக்க அந்த சப்போர்ட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே புரிஞ்சிருச்சு, இதுதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க யாரையுமே வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ. என்னையுமே நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு என்ட்ரி எடுக்க போறீங்கன்னா அது வந்து உங்களோட ஓன் டிசிஷனா தான் இருக்கணும். அது வந்து அங்க ரைட்டா இருந்தாலும் சரி, ராங்கா இருந்தாலும் சரி, வாட் எவர், அது வந்து உங்களோட ஓன் டிசிஷனா இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களால் லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ண முடியும். இன்னொருத்தவங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக நீ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரேட் தான் நீங்கள் பண்ணுறீங்களே தவிர உங்களோட ட்ரேட் நீங்கள் பண்ணலை. நான் வந்து ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம குரூப்ல நான் வந்து ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் அந்த என்ட்ரியை கேன்சல் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், என்னோட டார்கெட்டை வந்து 1:1 இல்லை 1:1.5 புக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் வந்து என்னோட டார்கெட்டை ட்ரையல் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், 100% புக் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ என்னால என்ட்ரியை மட்டும்தான் அந்த இடத்துல என்னால கைட் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும். எல்லா டைம்லயும் நான் என்ன பண்றேன், என்ன இங்க டிசிஷன் மேக் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு என்னால கைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஓன் டெசிஷன் மேக் பண்றதுல தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, நான் எப்ப என்ட்ரி கொடுப்பேன், நான் எப்ப லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன நம்பி நீங்க உட்காரக்கூடாது. ஸோ உங்களை மட்டும் தான் நீங்க வந்து நம்பணும். ஓகே, உங்களோட என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்பணும். ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதுதான் இங்க அப்ளை பண்ண போறேன். ஓகே, அந்த குரூப்பை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஆல்ரெடி நீங்க டிரா பண்ணி வச்சிருக்க லெவல்ஸ் கரெக்டா இருக்கா, அதுல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல அந்த என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கும்போது ஓகே அவருமே என்ட்ரி எடுக்கிறாரு, நம்மளுமே என்ட்ரி எடுப்போம் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா இருக்கணுமே தவிர, நான் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க உள்ள அது என்ட்ரி போயிடணும். ஓகேவா? ஸோ யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட டிசிஷன் நீங்க ஓனா மேக் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட ஸ்ட்ராட்டஜில நான் ஒரு சில மந்த்லாம் வந்து ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு தான் கிடைச்சது. அதில் லாஸ் பண்ணிட்டு அதை ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு 2 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம இந்த ட்ரேட் பண்ணியே ஆகணும், ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை தேடி போறது. ஓகே, நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் கடல்ல தேட தேட ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. நீங்க தேட தேட ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாவது விஷயத்த தேடி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கடைசி வரையும் நீங்க போயிட்டே தான் இருக்கணும். உங்களால எதையுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சோசியல் மீடியால ஃபோக்கஸ் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ், சோசியல் மீடியாவோட அந்த யூசேஜ் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாராவது இந்த இன்னைக்கோட அனலைஸ்
ட்ரேடு இன்னைக்கான என்ட்ரி எப்படி இருக்கும், இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனலைஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் போயிட்டு சர்ச் பண்ணாதீங்க. ஓகே, பிகாஸ் உங்க மார்க்கெட்டோட நாலேஜ் உங்களுக்கு தெரியும். அதுதான் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்க மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணுமேன்னு பார்க்கணுமே தவிர இன்னொருத்தவங்க எப்படி அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க போயிட்டு பார்க்காதீங்க. ஸோ சோசியல் மீடியாவோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட சோசியல் மீடியாவோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் நான் இன்ஸ்டாகிராம் அந்த ஃபேஸ்புக் கூட என்கிட்ட கிடையாது. இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இயர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ அந்த சோசியல் மீடியாவோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே நம்மளால ஃபோக்கஸ்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸல் ஷீட்ல காமிச்சு நான் சொன்னது தான். நம்மளோட ஓவரால் சேலரியை ஒரே ட்ரேட்ல யூஸ் பண்றது, இல்லை நம்மளோட சக்திக்கு மீறி ஒரு கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரே ட்ரேட்ல லாஸ் பண்றது, இல்ல ஒரு ஹியூஜ் லாஸ் ஆயிடுச்சு, அந்த லாஸை நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்ரேட்ல போயிட்டு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதோட நம்மளோட மணியை நம்ம ரொம்ப நாள் சேர்த்து வச்ச மணியை ஒரே ட்ரேட்ல லாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் டேக்கு ட்ரேட் பண்றதுக்கான கேபிட்டல் உங்க கையில இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட C2C கான்செப்ட். C2C அப்படின்னா என்னன்னா காஸ்ட் டு காஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 10 ருபீஸ்ல என்ட்ரி போட்டிருக்கோம், கீழே வந்து 9 ருபீஸ்ல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ட்ரி, ஸ்டாப் லாஸ். இது வந்து என்ட்ரி, இது வந்து ஸ்டாப் லாஸ். நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 12 ருபீஸ். ஓகே, நம்மளோட என்ட்ரி எடுத்துருச்சு மார்க்கெட். என்ட்ரி எடுத்துட்டு 1:1 கொடுத்துட்டு அகைன் என்ன ஆகுது, திரும்ப கீழே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுது அப்படின்னா பிகினிங்ல அந்த ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு வெளில வாங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ண போற அந்த 5000 கேபிட்டல்ல அந்த 500 லாஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த ட்ரேட்ல அந்த லாஸை ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒரு நாள் வந்து உட்கார்ந்துருந்தேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியை சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப இதுக்குள்ள வரேன். இந்த காஸ்ட் டு காஸ்ட் நமக்கு மார்க்கெட் திரும்ப கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் டேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. எனக்கு எக்ஸ்பைரி டேல வந்து நான் மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்க மாட்டேன். அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் டைம்ல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், ஓகே, நம்மளோட ப்ரீமியம் வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்போ நான் நார்மல் டே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் போனதுக்கு அப்புறமும் நான் வந்து உட்கார்ந்துருந்தேன் மார்க்கெட்ல. ஏன்னா காஸ்ட் காஸ்ட் வரும், நம்ம எக்ஸிட் பண்ணலாம், நம்ம ஏன் வந்து இந்த 10% ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தேன். ஃபைனலி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜீரோ ஆயிடுச்சு. எனக்கு தோணுச்சு, எப்படி இன்னைக்கு ஜீரோ ஆச்சு, நீ நார்மல் டே தானே, ஏன் அப்படி என்னோட ஸ்ட்ரைக் எப்படி ஜீரோ ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு யோசிச்சு நான் பார்க்குறேன். அப்பதான் பார்த்தா அது வந்து வியாழக்கிழமை. ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு அகைன் மணி வந்து திரும்ப எனக்கு காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட என்டையர் கேபிட்டலை நான் லாஸ் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா நினப்பு இருக்கு, அது நான் நியர்லி 5000 வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி அதை 50,000 ஆக்குறதுக்கு எனக்கு வந்து நியர்லி ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அந்த 6 மாசம் நான் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து எடுத்த ட்ரேட்ஸை அந்த ஒரு ட்ரேடு வந்து எனக்கு எடுத்துட்டு போச்சு. ஓகே, அந்த ஒரு ட்ரேட்ல நான் ஏதோ வாழ்க்கையே வெறுத்துட்டேன். ஏன்னா நம்மளோட 6 மாச கஷ்டம் அந்த மணி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த மெத்தட், இந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்றதுக்கு, இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, இந்த விஷயங்களை நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகே, அது எல்லாமே எனக்கு வந்து ஒரே நாள்ல காணா போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், பட் அந்த ஒரு ஒரு லாஸ் எனக்கு வந்து என்னோட மணி வந்து ஜீரோ ஆச்சு. ஓகே, அன்னைக்கு தான் பண்ண பெரிய லாஸ். அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய லாஸ்லாம் பண்ணதில்லை. ஓகே, அது வந்து ஒரு 1.5 இயர் பேக். ஓகே, ஸோ அது எதனால அப்படி உட்கார்ந்தேன் அப்படின்னா இந்த காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட் நமக்கு வரும். ஓகே, இந்த காஸ்ட் டு காஸ்ட் நமக்கு வரும், ஆனா என்னைக்கு வரும், எந்த டேல வரும், எந்த மாதிரி டைம்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்.
ஓகே. அது தெரியறதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லிக் குடுத்து அந்த விஷயத்த உங்களால லேர்ன் பண்ண முடியாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு என்ட்ரி குடுத்துட்டேன் அப்படின்னா, அது நம்ம டார்கெட் போனதுக்கு அப்புறமும் சரி, இல்ல ஸ்டாப் லாஸ் போனதுக்கு அப்புறமும் சரி, காஸ்ட் டு காஸ்ட் வரும்போது நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, இந்த மெத்தட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ காஸ்ட் டு காஸ்ட்ங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த காஸ்ட் டு காஸ்ட்ட நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். உங்களோட கேப்பிட்டல ஒரு 2x, 3x பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த காஸ்ட் டு காஸ்ட்லயே உட்கார்ந்திருக்கணும். ஓகே. ஏன்? அந்த ரீசன் ஏன்? ஏன் வந்து நம்ம காஸ்ட் டு காஸ்ட்ட பிகினிங்ல நான் புக் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா 10%. ஓகேவா? நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா இந்த 10% ஓட நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். அத 2வது ட்ரேட்ல நம்ம ரெக்கவர் பண்ணிட்டு போயிடலாம். அது மேட்டரே கிடையாது. ஓகேவா? பட் இந்த காஸ்ட் டு காஸ்ட்ல நம்ம உட்கார்ந்திருக்கோம்னா, நம்ம மார்க்கெட் என்ன ஆகும்? அன்னைக்கு கீழ வந்து ஒரு விக் மட்டும் வந்து ஆ பாட்டம் வரைக்கும் வரும். ஒரு ₹7 வரையும் வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு திரும்ப மேல போகும். அப்போ கீழ வந்த மார்க்கெட் எவ்வளவு வந்திருக்கும்? 30% கீழ வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் போணும்னா எவ்வளவு தூரம் மேல போகணும்? இந்த ₹7 இருந்து அகைன் நீங்க வந்து காஸ்ட் டு காஸ்ட் போணும் அப்டின்னா, நியர்லி வந்து ஒரு ஒரு 50 60% கிட்ட மேல போனா தான் இந்த உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டே ரீச் ஆகும். ஓகேவா? இந்த லாஸ நீங்க வந்து உங்க மார்க்கெட்ல பார்க்கணும் அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த காஸ்ட் டு காஸ்ட் அப்டிங்கிற விஷயத்த உங்களால பார்க்க முடியும். அதர்வைஸ் இந்த காஸ்ட் டு காஸ்ட் விஷயங்கிறத மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க. அத வந்து பிராக்டிகலா யூஸ் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஓகே. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல இந்த காஸ்ட் டு காஸ்ட் மெத்தட் நம்ம கிட்ட இருக்கு. இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் இந்த 10%. ஓகே. அதே மாரி இந்த நெகட்டிவ் சைட்ல நம்ம ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்றோம் அப்டின்னா, அகைன் காஸ்ட் டு காஸ்ட் மார்க்கெட்ல நமக்கு புக் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். பட் அத நீங்க பிகினிங்ல யூஸ் பண்ண வேணாம். ஓகே. அது ஏன் பண்ண வேணாம் அப்டிங்கிற ரீசனும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிரீடி. இப்போ நமக்கு ஒரு ட்ரேட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, அன்னைக்கு டேவ நம்ம குளோஸ் பண்ணிக்கணும். ஓகே. அது சக்சஸ் ஆனாலும் சரி, இல்ல ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு ஆ ஒரு என்ட்ரி. அந்த ஒரு நாளைக்குங்கிற சென்ஸ், நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு 90% அக்யூரசில அந்த 5 டேஸ் எடுக்குறீங்க, ட்ரேட் எடுக்குறீங்க அப்டின்னா, அன்னைக்கு டேல ஒரு என்ட்ரி மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகே. அன்னைக்கு சேம் டேல நம்ம இன்னொரு என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஒரு என்ட்ரி வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளா வந்துருச்சு. நமக்கு இன்னொரு 2 டிபில வந்து என்ட்ரி குடுக்க போகுது அப்டின்னா, அந்த என்ட்ரில நீங்க போக்கூடாது. பிகாஸ் நமக்கு தேவையான ப்ராஃபிட் நம்ம அந்த ஒரு ட்ரேட்ல எடுத்திருப்போம். ஓகே. அடுத்த ட்ரேட் வந்து அடுத்த டேல தான் வரணுமே தவிர, அன்னைக்கு டேல வந்துச்சு அப்டின்னா, அது நீங்க ஓகே. அதே மாரி உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த லாஸ ரெக்கவர் பண்றதுக்கு மார்க்கெட்ட போயிட்டு நீங்க ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. ஓகே. அ அதுக்கு மார்க்கெட்ல ஒரு சூப்பரான ஒரு வேர்ட் இருக்கு. ஃபயர் ஃபைட்டிங் அப்டின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த வேர்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டம்போது, என்னடா பயங்கரமான ஒரு வேர்டா இருக்கு. ஃபயர் ஃபைட்டிங். என்ன இதெல்லாம் எப்படிடா பண்ணணும் அப்டின்னு பார்த்தா, அப்பதான் தெரியுது ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறதுன்ட்டு. ஓகே. நம்ம லாஸ் ஆகுறோம், லாஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போயிட்டு, நம்ம ஆல்ரெடி பை பண்ண குவான்டிட்டிய 2 திரும்ப பை பண்ணி, அத வந்து நம்ம அ ஸ்கால் பண்ணி நம்மளோட ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்து, நம்ம ப்ராஃபிட்டும் இல்லாம, லாஸும் இல்லாம பிரேக் ஆன் பண்ணிட்டு வெளில வருவோம். ஓகே. நார்மலா நெறைய ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது. நானுமே பிகினிங்ல இதெல்லாம் பண்ணேன். ஃபயர் ஃபைட்டிங் அப்படிங்கிற வார்த்தைய கேட்டோனே, நானும் அந்த ஃபயர் ஃபைட்லாம் பண்ணேன். ஓகே. அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். ஓகே. இந்த மாரி ஃபயர் ஃபைட் பண்றதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். ஒரு ஒரு நாள் நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த லாஸ ரெக்கவர் பண்றதுக்கு அடுத்த ட்ரேட். அந்த அடுத்த ட்ரேட் வந்து நம்ம அடுத்த நாளும் கிடைக்கலாம். இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு கிடைக்கலாம். அந்த ட்ரேடுக்காக நீங்க வெயிட் பண்ணி தான் நீங்க இந்த ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமே தவிர, அன்னைக்கு டேலயே உங்களோட லாஸ நீங்க ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு நீங்க உட்காரக்கூடாது. அப்படி நீங்க உட்கார்றீங்க அப்படின்னா, உங்களோட என்டையர் கேப்பிட்டல ஒரே ட்ரேட்ல லாஸ் பண்ணிட்டு வரதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஓகே. ஸோ இந்த மார்க்கெட்ட நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அது உங்கள ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சுதுன்னா நம்ப தாங்கவே மாட்டோம். ஓகேவா? ஸோ ஏன்னா சைக்காலஜிக்கலா நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிடுவோம். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரோல் மீறி போகும். நம்ம கண்ட்ரோல் மீறி எப்போ வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றோமோ, அப்பதான் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆவோம். ஸோ நீங்க என்ட்ரி எடுக்கும்போது, நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கீங்களா? அப்படிங்கிறத 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. தென்
நம்மளோட என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஸோ இயர்லியரா ஒரு என்ட்ரி எடுக்கிறதோ இல்ல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு முன்னாடியே நீங்க வந்து எக்ஸிட் பண்றதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க நம்ம வந்து 4 விதமான என்ட்ரி எடுப்போம். ஒன்னு அக்ரெசிவ் என்ட்ரி, கன்சர்வேட்டிவ் என்ட்ரி, ரொம்பவே கன்சர்வேட்டிவ் என்ட்ரின்னு சொல்லிட்டு 4 விதமான என்ட்ரி எடுப்போம். அதுல நீங்க எங்க என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, பாடி டு விக், இல்ல மிடில் ஆஃப் த பாடி, இல்ல லோ ஆஃப் த பாடி, இந்த 3 இடத்துல நீங்க எங்க என்ட்ரி எடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இதே விக் டு விக் என்ட்ரியை வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பேன். விக் டு விக் என்ட்ரி வந்து நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன். அது எவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுக்க ஒரு ஒரு 1000-2000% ரிட்டர்ன் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சா கூட அந்த விக் டு விக் என்ட்ரி வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரிஸ்க் அதிகம். நான் எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எடுக்கிற கிளாஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்பவே கால்குலேட்டடா இருக்கும், அது பேர் பண்ணக்கூடிய ரிஸ்கா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் ரிஸ்க் எடுப்பேன், அதர்வைஸ் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி எக்ஸிட் இந்த விஷயத்துல ரொம்பவே கான்ஸ்டன்டா இருங்க. ஒரு என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கறது நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் திரும்ப கூட அந்த வீடியோ நம்ம குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன், எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கறது அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்றேன். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் நமக்கு ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிட்டு டார்கெட் வரும்போது உங்களோட டார்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்ல இன்னும் நீங்க வந்து சேஃபர் சைடு இருக்கும்போது என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் மூணுமே போட்டுட்டு நீங்க வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். ஓகேவா, வாட் எவர் அது என்ன வேணா ஆயிட்டு போகுது, என்ன டார்கெட் போகுது இல்ல ஸ்டாப் லாஸ் போகுது. ஓகே, ஸோ ரொம்பவே பேஷன்ஸா இருங்க. என்ட்ரி வரதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கிறதோ இல்ல ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்றதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, ஃபைனலி ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். இந்த விஷயத்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்களோட மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இதை ரொம்பவே பிளைண்டா நம்பினேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது சுவிட்ச் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் தேட ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு கையில கிடைச்ச ஒரு பானாஸ்திரம் எது அப்படின்னா மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணா என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து சொல்றதை கேட்டு நானும் மெடிடேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். மெடிடேஷன் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு பண்ண ஆரம்பிச்சேன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், நம்ம கூட நம்ம நம்ம மார்க்கெட்ல உட்காரும் போது நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கூட பேச ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அந்த மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம என்ட்ரி போட்டோம்னா ஒரு ரெட் கலர் கேண்டில பார்த்தோன்னே, ஐயோ உனக்கு மார்க்கெட் ஆப்போசிட்ல போகுது, செல்லர் சொல்ல வந்துட்டாங்க, நீ வந்து 1:1 டார்கெட்டை புக் பண்ணு அப்படின்னு சொல்லும். இல்ல ஸ்டாப் லாஸ் பக்கத்துல போயிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி உனக்கு 8% கிட்ட லாஸ் ஆயிடுச்சு, நீ பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2% லாஸ் ஆயாச்சும் நீ வந்து சேஃபர் சைடு இருந்துக்கோ, இந்த 2% ஆச்சும் நீ வந்து சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வந்து எக்ஸிட் பண்ண சொல்லும். இல்ல டார்கெட் போகும்போது ஒரு ₹1000 நமக்கு வேணும், நம்மளோட டார்கெட் இந்த 5000ல ₹1000 நம்ம டார்கெட் அப்படின்னா ஒரு ₹800 பார்க்கும்போதே நமக்கு மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடு இந்த ₹800 பார்த்து உனக்கு ஸ்டாப் லாஸ் போச்சு, இன்னைக்கு இந்த ₹800 அகைன் வந்திருக்கு, இன்னைக்காச்சும் நீ புக் பண்ணிட்டு வெளில வந்துரு, இதுக்கப்புறம் மார்க்கெட்ல இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் நம்ம கிட்ட சொல்லும். ஓகே, இந்த மாதிரி மைண்ட் வந்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும். இவனை எப்படிரா ஆஃப் பண்றது, இவனை எப்படிரா கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போனப்பதான் எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து நான் படிச்சேன். ஸோ அந்த ஸ்டோரி நான் சொல்றேன், கொஞ்சம் லென்த்தியான ஸ்டோரி தான், அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுல வந்து ஒரு ராஜா இருந்தாராம். ஸோ எல்லா ஸ்டோரியிலும் வர மாதிரி ராஜா தான். அவர் என்ன பண்ணாரு, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஹண்டிங் போயிருக்காரு. அவரோட வில் அம்பெல்லாம் எடுத்துட்டு ஹண்டிங் போயிருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி வந்து ஒரு மான் வந்து அழகா ஓடிட்டு இருக்கு, குதிச்சு குதிச்சு. ஸோ அந்த மானை பார்த்த உடனே ஒரு டார்கெட்டுக்கு எய்ம் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த மானை இன்னைக்கு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் எய்ம் பண்ணிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு தலைக்கு மேல இருந்து ஒரு டாக் வந்து குதிச்சு ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த டாகை பார்த்தோன்னா ராஜாவுக்கு வந்து செம காண்டாயிடுச்சு. என்னடா நம்ம வந்து ஒரு டார்கெட்டுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கோம், இது பாட்டுக்கு இப்படி குதிச்சு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அந்த டாகோட வாயில வந்து ஒரு பாம்ப கவ்விட்டு ஓடிட்டு இருக்கு. அப்பதான் அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டாக் வந்து நம்மள சேவ் பண்ணிருக்கு. இது இல்ல அப்டின்னா, அந்த பாம்பு வந்து நம்மள கடிச்சிருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் புரிஞ்சுச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்றாரு, அந்த டாக வந்து அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ அரண்மனைக்கு போயிட்டு, அ அவரு வந்து அந்த அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்ட்ட கூப்ட்டு, இந்த டாகுக்கு நல்ல சாப்பாடு போட்டு, நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த சோல்ஜரும் என்ன பண்ணிட்டாரு, வேர்ல்டு பெஸ்ட் ட்ரெய்னர கூப்ட்டு வந்து அத ட்ரெயின் பண்றாரு. பயங்கரமா ட்ரெயின் பண்றாரு. அந்த டாகும் பயங்கரமா ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ட்ரெயின்ட் ஆயிருக்கு அப்டின்னா, எனிமியோட பிளேஸ்ல கொண்டு போய் அத விட்டோம் அப்டின்னா, இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான கிரியேட் பண்ணி, எனிமிய வந்து அட்டாக் பண்ணிட்டு, ரிட்டர்ன் வந்து அதோட டெரிட்டரிக்குள்ளேயே வந்துரும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. இது வந்து அ மனசுக்குள்ள என்ன நெனச்சுருச்சு, ஓகே, அ நம்ம வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டோம். நம்ம தான் வந்து பெரிய ஆளு அப்டிங்கிற மாரி மைண்ட்ல இருக்கு. ராஜா வந்து ஒரு ஒரு கண்ணாடியிலே ஆன ஒரு அரண்மனை வந்து கட்டுறாரு. ஸோ அந்த அரண்மனைக்குள்ள இந்த டாக வந்து கூட்டு போறாங்க. இந்த டாகுமே வந்து அரண்மனைய சுத்தி பார்த்துட்டு இருக்கு. அரண்மனை அழகா பளபளன்னு இருந்திருக்கு. ஸோ அந்த கண்ணாடியில ஆன ரூம்க்குள்ள அ என்டர் ஆகுறாங்க. யார் அப்டின்னா, ஒரு செக்யூரிட்டியும், இந்த டாகுமே வந்து என்டர் ஆகுறாங்க. இப்டி என்டர் ஆகும்போது, உள்ள போயிட்டாங்க. இந்த டாக் உள்ள இருக்கிறது தெரியாம, அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிடுறாருன்னா, டோர லாக் பண்ணிட்டு வெளில வந்துர்றாரு. அரண்மனை காவலர். டோர லாக் பண்ணிட்டு வெளில வந்துர்றாரு. ஸோ இந்த டாக் வந்து அ ஸோ நம்ம உள்ள சுத்தி பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கு. உள்ள வந்து அந்த கண்ணாடியிலே ஆன அந்த ரூம்க்குள்ள போயிடுச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இதோட ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அந்த டாகோட ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, 100 டாக் நிக்குது. அப்போ இந்த டாகுக்கு வந்து நம்ம டெரிட்டரிக்குள்ள எவனோ வந்துட்டான் அப்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொலைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இது கொலைச்சோன, ஆப்போசிட்ல இருக்கிற அந்த 100 டாகும் இத பார்த்து கொலைக்குது. இதோட அந்த சவுண்ட விட ஆப்போசிட்ல இருக்கிற டாக்ஸோட சவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ இந்த டாகுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம தான் பெரிய ஆள்னு நெனச்சோம். நமக்கு மேல இதுங்கலாம் பெரிய ஆளா இருக்கும் போலயேன்னு சொல்லிட்டு இதோட சவுண்ட் இன்னும் இன்கிரீஸ் பண்ணுது. இதோட சவுண்ட் இன்னும் இன்கிரீஸ் பண்ணோனே, ஆப்போசிட்டோட சவுண்ட் இன்னும் இன்கிரீஸ் ஆகுது. ஒரு கட்டத்துல கொலைச்சு, கொலைச்சு டயர்ட் ஆகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எழுந்திருச்சு பொறுமையா அந்த மிரர பார்க்கும்போது, அந்த 100 டாகும் எழுந்திருச்சு பொறுமையா இத பார்த்துச்சு. அப்பதான் என்ன தெரிஞ்சுச்சு அப்டின்னா, இது வந்து ரியல் கிடையாது. இது நம்மளோட ஒரு பின்பம். இது நம்மள பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் தான் அது. ரியல் கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு புரிய வந்துருச்சு. அந்த டாக் என்ன பண்ணிடுச்சு, அமைதியா வந்து டோர் பக்கத்துல வந்து படுத்துருச்சு. செக்யூரிட்டி வந்தோனே எந்திச்சு வெளில போயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு டோர் பக்கத்துல வந்து படுத்துருச்சு. ஸோ இந்த டாக் மாரி தான் நம்மளோட மைண்டும். இத கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சு, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஆப்போசிட்டா 100 மடங்கு ரிட்டர்ன் குடுக்கறதுக்கு நம்ம மைண்ட் நம்மகிட்ட ரெடியா இருக்கும். ஓகே. ஸோ இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்மளோட மைண்ட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, அ ஆண்டவன் வந்து நம்ம மைண்ட நமக்கு படைச்சிருக்கிறதே நமக்கு யோசிக்கிறதுக்காக தான். ஓகே. அத கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சு நம்ம ஏதாவது விஷயத்த பண்ண போறோம் அப்டின்னா, ஆ நம்ம தான் அந்த இடத்துல ஃபெயில்ட் ஆவோமே தவிர, இந்த மைண்ட வந்து நம்மளால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க மெடிடேஷன் பண்றத விட, ஆ இந்த மெடிடேஷன் அப்டிங்கிறது ஒரு ட்ரேடருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. இந்த பிரீத்திங் எக்சர்சைஸ், இந்த மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ட்ரேடருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இந்த மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க அப்டின்னா, மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அந்த மெடிடேஷன் நீங்க எப்படி பண்ணணும் அப்டின்னா, நம்ப மண்டைக்குள்ள நெறைய தாட்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அந்த தாட்ஸ் வந்து தேவையில்லாம நெறைய தாட்ஸ் இருக்கும். நம்ம கண்ண மூடி ஒரு ஒரு செகண்ட் உட்கார்ந்திருக்கோம் அப்டின்னா, ஒரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து உள்ள வந்துட்டு போகும். ஓகே. அந்த தாட்ஸ்லாம் எதுக்கு கிரியேட் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ இந்த மெடிடேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அமைதியா உட்கார்ந்து உங்களோட தாட்ஸ் என்னலாம் கிரியேட் ஆகுது அப்டிங்கிறத பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட எண்ணங்கள் வந்து ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது அப்டின்னா, நீங்க மார்க்கெட் முன்னாடி போய் உட்காரும்போது, உங்ககிட்ட மார்க்கெட் வந்து நெறைய பேசும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது, நீங்க அதுக்கான எந்த விதமான ரியாக்ஷனுமே பண்ண மாட்டீங்க. ஓகே. ஏன்னா, உங்களுக்கு எது வந்து குட் டெசிஷன், எது வந்து பேட் டெசிஷன் அப்டிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிய வந்திருக்கும். எந்த மாரி தாட் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும், என்ன டைம்ல எந்த மாரி தாட் கிரியேட் ஆகும் அப்டிங்கிற விஷயத்த நீங்க வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ அதுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
அந்த மெடிடேஷன்ல உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களோட தாட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணுங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து நம்மளோட சென் நம்மளோட நெத்தியோட சென்டர்ல நம்மளோட தாட்டை வந்து கொண்டு வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பல்லாயிரக்கணக்கான தாட்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நம்ம தாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்படி கம்மியாக கம்மியாக நம்ம இங்க ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் வந்து நாட் ஒன்லி மணி earning பிளாட்ஃபார்ம். ஓகே, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே இந்த பிளாட்ஃபார்ம் இல்லை, நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்களை இது சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஒரு ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வினோராஜ் வந்து இப்ப கிடையாது. ஓகே, நிறைய விஷயங்களை நம்மள வந்து க்ரோ பண்ணும். மணி ஓரியன்டாவும் சரி, டிசிப்ளின் ஓரியன்டாவும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு க்ரோ பண்ணும். நமக்கே தெரியாம நம்மள அது க்ரோ பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு குவிட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது, நான் எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை லவ் பண்ணி நான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு ஒரு டே கிளாஸ்லயும் உங்களுக்கு நான் அதை டீச் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கணும்னு சொல்லி நான் எஃபோர்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும். ஏன்னா என்ன க்ரோ பண்ணதே இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஒரு கட்டத்துல என்னோட ட்ரீம் ஹவுஸை கட்டுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஒரு விஐபி மூவில வந்து தனுஷ் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறதுக்கு அம்மா கிட்ட வந்து பணம் கேட்பாரு. 2000 கேட்டிருப்பாரு. அவங்க அம்மா வந்து 200 தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிருப்பாரு, அந்த 200 வச்சுட்டு அவரு அந்த இதுக்கு போயிடுவாரு. அந்த பார்ட்டிக்கு போயிடுவாரு. அந்த இடத்துல அந்த 200 வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ திரும்ப வரும்போது அவர் டைலாக் சொல்லுவாரு. சமயத்துல 2000 விட அம்மா அப்பாவுக்கு தெரியாம கொடுத்த அந்த 200 தான் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. நான் வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த அந்த கேபிட்டல், ஸோ அந்த சேவிங்ஸ் மணியை விட எனக்கு இந்த என்னோட ஓடிஎம் ஸ்ட்ராட்டஜி கொடுத்த அந்த மணி தான் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இதை ஹோப்ஃபுல்லா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஓரியன்டாவும் சரி, உங்களை ஒரு ஹியூமனிட்டியாவும் சரி, ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இது கொண்டு போகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு எந்த டைமா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, டெலிகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த மெசேஜை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மெசேஜ் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? வேற யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட் டைம்லயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த டைம்ல நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்கலாமா, அவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிக்க வேணாம். உங்களுக்கு எந்த டைம்ல என்ன டவுட் வந்தாலும் நீங்க ஆன் டைம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு டவுட் எதுவுமே கிளியர் ஆகல அப்படின்னா கூட ஃபியூச்சர்ல நான் வந்து 1-to-1 செஷன் கூட எடுத்து உங்களுக்கு எந்த டவுட் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து நான் ரெக்டிஃபை பண்றதுக்கு நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ அதுக்கு என்னோட ஒரு பெஸ்ட் விஷஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல். ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ இதோட நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.